சோ இதுதான் நான் வாங்குன கிச்சன் ஐட்டம்ஸ். அதுக்கு நீ இப்படி அநியாயம் பண்ணாதீங்க. இது வந்து அது என்னது? அது வேற என்ன சொல்றது? பாக்கும்போதே ஆசையா இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம அதை வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹாய், வெல்கம் டு மை சேனல் அமெரிக்க தமிழச்சி. உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். என்னதுன்னா ஈஸி மட்டன் குழம்பு. அந்த மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு வந்து டக்கு 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 அப்படி செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரத்திலே செஞ்சிடலாம். வேற என்ன சொல்றது? அதான் இப்ப நாம வந்து அந்த ரெசிபி பார்க்கலாம். ரெசிபி செய்ய போறது யாரு? என்னோட ஹஸ்பண்ட் தான் செய்ய போறாரு இன்னைக்கு. நானே தான் மறுபடியும் வந்திருக்கேன். வேற வழி இல்ல எனக்கு. வீட்ல ஒரு செஃப் வச்சுக்கிட்டு டெய்லி நானே சமைச்சா நல்லா இருக்குமா? அப்பப்ப உங்களே சமைக்க வைக்கணும். நீங்க வாவா டி-ஷர்ட் போட்டுட்டு வீட்ல இருக்காங்க. வீட்ல இருந்தா எது இருந்தா என்னங்க நமக்கு? வாவா இது ரெகுலர் கஸ்டமருக்கான அவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட் டி-ஷர்ட். அதுக்கு நீ இப்படி அநியாயம் பண்ணாதீங்க. வேற ஐயம் நம்மளுக்கு சிம்பிளான லைஃப் இதுதான். வா வா இல்ல வா வா முடிஞ்சு போச்சு. வா 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 சமையலுக்கு போலாம். ஓகே வாங்க இப்போ நாம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே இப்போ நாம வந்து தேவையானவை என்னன்னு பார்க்கலாம். ஓகே இப்போ நாம வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். சரி, மட்டன் பண்றதுக்கு என்னென்ன தேவை நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். 1 கிலோ மட்டன் இருக்குது. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனஸ், சோம்பு, சீரகம். இது வந்து பட்டை ஒரு மூணு ஸ்டார் அனஸ், ஒரு 3 பட்டை தான், சின்ன பட்டை தான் எடுத்துருக்கேன். ஏலக்காய் ஒரு 4 லவங்கம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஈஸி மட்டன் குழம்பு அப்படிங்கிறதுனால ஈஸியாக எதில் பண்ண முடியும்? குக்கரில் தான் பண்ண முடியும். அதனால் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குக்கரை வந்து சூடு பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் அதில் நாம் இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு. ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம என்னங்க ஆட் பண்ண போகிறோம்? ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 ஆஸ் யூஷுவல் அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த வாசனை பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு 2 துண்டு பட்டை. ஓகே. ஸ்டார் அனஸ் 2. கொஞ்சம் சோம்பு, அப்புறமா கொஞ்சம் ஜீரகம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். 1 கிலோ வெங்காயம் வந்து 1 கிலோ மட்டனுக்கு ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய். ஓகே ஓகே. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் நாம் வந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நல்லா இந்த கறிவேப்பிலை. இந்த டைமில் கறிவேப்பிலை ஏன் போடுறேன்னா வந்து ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது காரணத்துக்கு இந்த டைமில் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கும். இது செஞ்சாலும் ஃப்ளேவராக இருக்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிருக்கு நல்லா. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் போடுவோம். நான் ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம அதுலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிக்குது பாருங்கள். தக்காளிலேருந்து எண்ணெய் விடுறதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர். அது மட்டன். தனியா 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் தனியாத்தூள். எல்லாமே 1 ஸ்பூன் தான் போடுவோம். 1 ஸ்பூன்
ஜீரகப்பொடி மறக்காமல் உப்பு போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அந்த பச்சை ஸ்மெல் போடுறதுக்கும் நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்குவோம். ஒரு 3 minutes. ஆல்ரெடி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ திருப்பி நம்ம அதில் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி லைட்டாக பிச்சு போடுவோம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் ஆட் பண்ணுறோம். கிரேவி பார்க்க சூப்பராக வந்திருக்கு. நல்லா தகன்னு ரெட் கலரில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டனுக்கு பார்த்தோம். இது வந்து நான் வந்து மட்டனை வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். அதாவது சிம்பிளாக சால்ட், சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊறிச்சு வச்சுக்கோங்க. டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அது ஊற வச்சுருக்கேன். எது எப்போவுமே சரி, நீங்கள் எப்போ எந்த டிஷ்ஷு பண்ணாலும் சரி, சிக்கன் பண்ணாலும் சரி, மட்டன் பண்ணாலும் சரி, ஃபிஷ் பண்ணாலும் சரி, லைட்டாக ஒரு மசாலா போட்டு ஊற வச்சுருங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஊற வச்சுன்னா மசாலா மீட்டுக்குள்ளே நல்லா இறங்கும். ஸோ இப்போ அடுத்தது இந்த மட்டனை வந்து நம்ம ஆட் பண்ணுறோங்க. இப்போ வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம வந்து சவுத் இந்தியன் டிஷ் நம்ம பண்ணுறதுனால நமக்கு இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் அது எல்லாம் போட்டு பண்ணுறோம். இதே நீங்கள் நார்த் இந்தியன் டிஷ் பார்த்தா வச்சுக்கலாம். இது பேர் வந்து லேம் ரோகேஷன்னு சொல்லுவாங்க. அது வந்து டொமேட்டோ பேஸ், பட் இட் இஸ் ஆல்சோ ஆயிலியாக இருக்கும். கொஞ்சம் ஆயிலி ஃபுட், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ஃபுட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு அதுவும் ரோகன் ஜோஷும் பண்ணி காட்டுறேன். நான் இன்னொரு நாள் பண்ணி காட்டுறீங்களா? ஆமாம். ஓகே. இதே வந்து நான் மட்டன்லேயே வந்து இது வந்து சிம்பிளான மட்டன் கறி தான். இது ரொம்ப இது பண்ணல. அடுத்த ரெசிபி நான் காட்டுறேன். அது வந்து மட்டன் வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அரைச்சி அந்த மாதிரி நான் காட்ட போகிறேன். அடுத்தது அந்த ரெசிபி நம்ம பார்ப்போம். அதெல்லாம் வந்து ஹோட்டலில் யூஸ் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் நம்ம ஹோட்டலுன்னு சொல்கிறத விட நம்ம கிராமத்தில் பண்ணுற செட்டிநாடு மசாலாஸ் அந்த மாதிரி ஹோட்டலில் எங்கேருந்து பண்ணுறாங்க, கிராமத்தில் செட்டிநாடு மசாலா அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க எல்லாமே. இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் அதர் ஸ்டேட்ஸ் ஃபுட். ஸோ இப்போ பாருங்க, அது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, வேணா கொஞ்சம் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது சால்ட் எனக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான் மட்டன் வேகிறதுக்காக. மட்டன் தண்ணி விடும்ல? மட்டன் தண்ணி விடும் தான், ஆனால் அவ்வளோ விடாது. சிக்கன் மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஒன்றும் அவ்வளோ தண்ணி வீட்டில் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. ஆரஞ்சு கலரில் தக்க தக்க தக்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அதை குக்கரை மூடி போட்டுடலாமா? மூடி போட்டு மூடுவோம். ஒரு ரெண்டு விசில் வைப்போம். ஓகே, நம்ம வந்து குக்கரில் வந்து வெயிட் போட்டு விசிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நான் வந்து சில பொருட்கள் வாங்கினேன் கிச்சன் யூஸ்க்காக தான். அது என்னன்னு காமிச்சிடுறேன். சில பொருட்கள் மீன்ஸ் நிறைய இல்லை, 2 items தான். கியூட்டா இருக்குல்ல? ஆக்சுவலி வந்து இது வந்து மக்கு தான். நான் எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நைஃபு, சிசர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா க்யூட்டாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிரே கலர். என்னோட கிச்சனில் வந்து நான் நிறைய எங்கள் வால் வந்து கிரே கலரில் இருக்கிறதுனால நான் எது வாங்கினாலும் கொஞ்சம் அந்த கிரே, அப்புறம் அந்த லைட் ப்ளூ, இந்த மாதிரி ஒரு ப்ளூ காம்பினேஷனில் தான் வாங்குவேன். அப்புறம் ஒயிட், இது 3 காம்பினேஷனில் தான் வாங்குவேன். அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இது கிடச்சிச்சு. ஸோ இது அதுக்கு தான். இப்போ இதில் வந்து நம்ம சிசர்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். இதில் போட்டுடலாம் அழகா. இந்த சிசர்லாம் எதுக்குன்னு கேட்டிங்களா? அவங்க மட்டன், சிக்கன் இதெல்லாம் தான் கட் பண்ணுறதுக்கு. ஃபிஷ்ஷு சிசர்ல வந்து கட் பண்ணா ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் ஈஸியா இருக்கும். சிக்கன், மட்டன், ஃபிஷ், அந்த ஃபிஷ் நைஃப் யூஸ் பண்றத விட லேடிஸ்க்கு வந்து நைஃப் யூஸ் பண்றத விட சிசர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். நான் சிசர் தான் யூஸ் பண்ணுவேன்.
ஸோ இது வந்து இதுக்காக தான் வாங்கினேன். இது அங்கே வச்சிடலாம். அப்புறம் வந்து இன்னொன்று வாங்கினேன். இது குட்டி குட்டி கண்ணாடி பவுல்ஸ். எதுக்குன்னா நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் காமிக்கிறோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்காக குட்டி குட்டி பவுல் வாங்கினேன். இது இன்னும் ஓப்பன் கூட பண்ணல, உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படியே வச்சிருந்தேன் பேக்கிங்கில். இது ஆக்சுவலி நான் வந்து எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்டோரில் தான் வாங்கினேன். $1 ஸ்டோரில் வாங்கினேன். சூப்பராக இருக்குல்ல. $1க்கு 4 பவுல்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரீசனபிள் தான். ஓகே, ஸோ இதுதான் நான் வாங்கின கிச்சன் ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விசில் வச்சு நாங்கள் எடுத்துருக்கேன் நான். இப்போ அந்த 2 விசில் குக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, மேலே விட்டு அப்படியே அந்த நம்ம பண்ண வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினால மேலே அந்த இது பாருங்க, இது கலர். அது இல்லாமல் நம்ம காஷ்மீர் சில்லி போட்டதுனால அந்த கலரே நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்குங்க. இப்போ நம்ம பண்ண விதம் பார்த்து வச்சுங்களேன். குழம்பு இருக்குது, உங்களுக்கு தேவையான கறியும் இருக்குது சாப்பாடில். இதை வந்து நம்ம இட்லிக்கு, தோசைக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா சால்னா மாதிரி வச்சு சூப்பராக இருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுற டைம் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் குழம்பு டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு. இப்போ வந்து என் ஹஸ்பண்ட்க்கு இருக்கு. சூப்பர் சூப்பர். வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம வதக்கி அந்த கறியை வந்து வேக வச்ச குக்கரில் வேக வச்ச தண்ணியை வந்து மறுபடியும் நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா கொஞ்சம் வச்சுக்கிங்க. சுண்ட குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா திக்காக வரும். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும். அதை வந்து நீங்கள் சப்பாத்தி சாப்பாடு கூட போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அடி அடிக்கலாம். சப்பாத்தி கூட வச்சு ஒரு அடி அடிக்கலாம். ஓகே, எனிவே என்ஜாய் யர் ஃபுட். எதுனா இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம் ரெசிபீஸை. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நாங்க அதை செஞ்சு காமிக்கிறோம். கண்டிப்பா நான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. ஓகே, பை. அவர் see you next time. ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே நான் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப். பை பை.